மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மங்கள மங்கை என்போம். மனிதனின் வாழ்க்கையில் நாணயம் இருந்தால் மனிதருள் மாணிக்கம் என்போம். 12 ஆண்டில் ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலரினை போலே தன்னலமில்லா தலைவர்கள் பிறப்பார் 1000-ல் ஒரு நாளே. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். பாருங்கள், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலரினை போலே தன்னலமில்லா தலைவர்கள் பிறப்பார் 1000-ல் ஒரு நாளேன்னு கவிஞர் கண்ணதாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாட்டு இது. ஆனால் பாருங்கள், தலைவர், புரட்சி தலைவர் பாருங்கள், அவருடைய வாழ்வியலில், அரசியலில், தனி மனித வாழ்க்கையில், அவருடைய கலை வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் அவருடைய பெருந்தன்மை. அவரெல்லாம் ஒரு 1000 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றுகிற தலைவர். ஏன்னா இப்போ பாருங்கள், யாராரோ தலைவர்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் புனைப்பை வைக்கிறாங்க, பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை தகவல்கள், எத்தனை சம்பவங்கள், எத்தனை நம்பவே முடியாத அந்த 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 விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குற போது தலைமைக்கே இவர் தாண்டா தலைவர்னு சொல்லக்கூடிய அந்த தகுதி அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்குது. சமீபத்தில் நான் என்னுடைய அருமை நண்பர் ஜீவா எனக்கு சில பதிவுகள் அனுப்பி வைப்பார். அது ஏற்கனவே நான் படிச்சிருந்தா கூட சரி, அவர் அனுப்பும்போது அது தூண்டப்படுது எனக்கு. அதை நான் பதிவு பண்ண நினச்சேன். பாருங்கள், இப்போல்லாம் பார்க்குறோம், நம்ம எப்படிலாம் ஷோ காமிக்கிறாங்க, ரோட் ஷோன்றாங்க, ஹவுஸ் ஷோன்றாங்க, அங்கே ஷோ இங்கே ஷோன்றாங்க, என்ன பண்ணுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் பாருங்கள், அவர் சிஎம் ஆயிடுறாரு. சிஎம் ஆகிட்ட பிறகு கூட ராமாவரம் தோட்டத்துலேயும் மனுக்கள் வாங்குவார், அங்கேயும் சந்திப்பார், மக்களை சந்திக்கிறாரு. மாம்பழம் அவருடைய ஆஃபீஸுக்கு அங்கே மக்களை சந்திப்பார், அங்கே எல்லாரையும் பார்ப்பார். அது மட்டும் இல்லை, கட்சியுடைய கழகத்துக்கு, தலைமை கழக ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போவார், அங்கேயும் பார்ப்பார். கோட்டையிலையும் மனுக்கள் வாங்குவார். இந்த மாதிரி 4 இடங்கள்லேயும் எங்கே போனாலும் மக்களுடைய என்ன பிரச்சனை, தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இதையே தான் வாழ்க்கையை வச்சுருந்தார் அவர். அதில் அவர் பாருங்கள், ஒரு முறை கோட்டையில் போகிறதுக்கு முன்னால் தலைமை கழகத்துக்கு போகிறார். எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு, தலைமை கழகத்துக்கு போகிறாரு. போனால் அப்போ தொண்டர்கள்கிட்ட மனுக்கள் வாங்குறாரு. அப்போ ஒருத்தர், இது நடக்கிற வருஷம் 1987. அந்த வருஷம் பாருங்கள், ஒருத்தர் வராரு, சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சென்னிமலை, ஈரோடு சென்னிமலையிலேருந்து வரேன், அதிமுகவுடைய அவருடைய தொண்டர் அவர். எங்கள் சென்னிமலை பக்கத்தில் அங்கே இந்த சாயக்கழிவு ஆலைகளெல்லாம் நிறைய வந்துடுச்சு, நிறைய வந்துட்டுருக்குது. அதில் ஒரு ஆலையோட விஷயம், ஒரு ஆலை என்ன பண்ணுது, அதிகமாக போர் போட்டு தண்ணி உறிஞ்சுது. அதனால் சென்னிமலை பேரூராட்சிக்கு தண்ணீரே வர்றதில்லை. அதனால் அந்த அந்த ஆலை தான் காரணம். உடனே தலைவரை, அந்த ஆலையை நீங்கள் நிறுத்தணும், அந்த ஆலையை மூட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனு கொடுக்குறாரு. மனு கொடுத்த உடனே வாங்கி அவருக்கு விசாரிச்சுட்டு அந்த கம்பெனி பற்றி விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தேவை இப்போ தண்ணி, உங்கள் ஊருக்கு தேவை தண்ணி, அவ்வளோதானே, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அந்த எஸ்கே கந்தசாமி ஊருக்கு போயிடுறாரு. அவர் ஊருக்கு போன 2 நாளில் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியருடைய, ஆட்சி தலைவருடைய அலுவலகத்திலேருந்து ஒருத்தர் வராரு. இவரை கூப்பிட்டு போகிறாங்க ஆட்சித்தலைவர்கிட்ட. அப்போ விசாரிக்கிறாரு. விசாரித்த உடனே பாருங்கள், உடனே ஆட்சித்தலைவர் சொல்கிறார் எஸ்கே கந்தசாமி கிட்ட, நீங்கள் கவலைப்படாதீங்க, முதல்வர்கிட்டேருந்து உத்தரவு வந்திருக்குது, உங்கள் பகுதியில் 60, கிட்டத்தட்ட 60 ஆழ்துளை குழாய் கிணறு போட சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, தண்ணி பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு அந்த சென்னிமலை பேரூராட்சி பார்த்துருக்கிற எல்லா ஊர்களுக்குமே, அந்த ஊருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஊர்களுக்குமே அந்த 60 ஆழ்துளை குழாய் கிணறு போடுறதுக்கு கூட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த 60 குழாய் கிணறு போடுறது கூட இடம் இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், அவர் சொன்னாராம் அந்த எஸ்கே கந்தசாமி, பிடாரியூர், முகாசின்னு 2 ஊர், அங்கெல்லாம் நீங்கள் போடுங்க, அதெல்லாம் இங்கே இவ்வளோ போதும் இவ்வளோ சொல்லிட்டு, இன்னும் சொல்லப்படாத இடத்துலலாம் அந்த அந்த ஆழ்துளை குழாய் கிணறு போட்டு பாருங்கள். அந்த எம்ஜிஆர் அன்னைக்கு அந்த அந்த கம்பெனியை மூடவே இல்லையா. அவர் கேட்குறாராம், கம்பெனி நான் மூடுறதுக்கு மனு கொடுத்துட்டு வந்தேனே. இல்லை, அங்கே 200 பேர் வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு தேவை தண்ணி தானே. அதான் தலைவர், முதல்வர் என்ன பண்ணார், தண்ணி மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அவங்களுக்கும் எதுவும் பண்ணாமல் அந்த 200 பேரோட வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால தான் இத்தனை 60 குழாய் கிணறு போட சொன்னான்னு சொல்லி அவர் பாருங்கள், அவருக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை வச்சார். அதாவது இதில் சொல்லுவார், சான்றாண்மையில்
குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் யாநலத்து உள்ளதுவும் அன்று அப்படின்வார். அதாவது ஒரு மனிதனுடைய குணமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நினைச்சே பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு மனிதன் வாழறது முக்கியம் இல்லை, ஏற்கனவே வாழறவங்க கிடக்கூடாதுன்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு உன்னதமான அந்த தலைமை பண்பு அவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அதுலேயே இன்னொரு நிகழ்ச்சி வந்தது. பாகநேரி ராஜேந்திரன் சொல்லி சிவகங்கை சேர்ந்தவர். அவர் ஒரு அதிமுகவுடைய ஒரு உறுப்பினர். அவருடைய தாய் மாமா வந்து ஆதி காலத்திலேருந்து அவர் திமுகவுடைய சிவகங்கை நகர செயலாளர். அவர் திமுக செயலாளர். இவர் வந்து பாகநேரி ராஜேந்திரன்றவர் அதிமுகவை சேர்ந்தவர். பாருங்கள், அவர் வந்து அப்படியே இருக்கிறாரு. இந்த பாகநேரி ராஜேந்திரன் தான் இந்த விஷயத்தை சொன்னது. நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அவர் சொல்கிறாரு, எங்கள் மாமா வந்து திமுக ஆரம்ப காலத்துலேருந்து செயலாளர் இருந்தவர். அப்போது எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆகிற காலத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஆப்போசிட்டில் திமுக தலைவர். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாகநேரி ராஜேந்திரனுடைய தாய் மாமா அவருடைய மகளுக்கு கல்யாணன்றதால பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அவருடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திமுக தலைவராக இருக்கிற அவருடைய தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நல்ல பழக்கம். வந்த உடனே முதல் பத்திரிக்கை அவர் தான் வைக்கணும்னு வைக்கிறாரு. வச்ச உடனே விசாரிக்கிறாரு, எப்படி என்ன இருக்க விசாரிக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு உதவி வேணும் ஐயா, எனக்கு ஒரு 7,000 ரூபாய் தேவைப்படுது என்னோட மகள் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உதவின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த திமுக தலைவர் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாராம், உள்ளேருந்து வர சொல்லி ஒரு 500 ரூபாய் கொடுத்து போய் பார்த்துக்கோ, நான் உன் கல்யாணத்துக்கு வந்தால் நிறைய செலவாகும், கட்சிக்காரங்களாம் நீ சாப்பாடு போட வேண்டியிருக்கும், அதனால் நான் வராது தான் உனக்கு நல்லது, அதனால் நீ வச்சு கல்யாணத்தை நடத்திக்கோ சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்தாராம். உடஞ்சி போயிட்டாராம் அந்த பாகநேரி ராஜேந்திரனுடைய தாய் மாமன். அதாவது பாருங்கள், அவர் உடஞ்சி போன பிறகு உடனே சொன்னாராம் பாகநேரி ராஜேந்திரன், மாமா கவலைப்படாதீங்க, ராமர் தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னாராம். அவர் எப்படிப்பட்டவர்னா யார், அவங்க மாமா எப்படிப்பட்டவர்னா அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் நிறைய நாடகங்களெல்லாம் சிவகங்கையில் ஏற்பாடு பண்ணி எம்ஜிஆர் கூட நெருக்கமானவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் கட்சி தனியாக வந்து அவர் விளக்கப்பட்ட பிறகு தனியாக கட்சி ஆரம்பித்த உடனே அவர் கூட வரலை. அதனால் அவர் வந்து அங்கேயே இருந்தார். அதனால் சொல்கிறார் அவர், இல்லைங்க என்ன பண்ணுறது ராஜேந்திரன், நான் வந்து ஆரம்பத்தில் அங்கே இருந்துட்டேன், அது மட்டும் இல்லை அவருக்கு நான் அந்த பழக்கம் ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, அது மட்டும் இல்லை நான் அவர் எதிர்த்தே நான் வந்து அரசியல் பண்ணியிருக்கிறேன், எந்த மூஞ்சி வச்சு நாங்கள் போக முடியும்னு சொன்ன உடனே பாகநேரி ராஜேந்திரன் சொன்னாராம், மாமா எங்கள் தலைவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, பழசையெல்லாம் அவர் மறக்கிறவர் கிடையாது, நீ வேணா பாரு, உன்னை பார்த்த உடனே கண்டிப்பாக அவர் பார்ப்பார், நீ வா போகலான்னு சொல்லி கம்பல்ஷன் பண்ணி கூப்பிட்டு வராராம். கூப்பிட்டு வந்தால் எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு, ராமர் தோட்டத்துக்கு வந்தாங்க. பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம், நெருக்கடி, பார்க்க முடியல, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பேர் நிற்கிறாங்க, பாகநேரி ராஜேந்திரனும் அவங்க மாமாவும். அப்படி நிற்கிற போது எம்ஜிஆர் கார் ஏறி புறப்பட்டுட்டாராம். புறப்பட்ட பிறகு அவர் எப்போவுமே பார்ப்பாராம் யாரார் நிற்கிறாங்க என்னான்னு. அப்படி திரும்பி பார்க்குறாரா, பார்த்தா இவங்க 2 பேரும் பார்த்துட்டாராம், பாகநேரி ராஜேந்திரனையும் அவரையும். உடனே கார்லேருந்தே கூப்பிட்ட உடனே, நான் கோட்டைக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போனாராம். இவங்க போனாங்க, நல்ல ஒரு மட்டன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டாங்க. தூங்கிட்டு இருந்தாங்களாம் 2 பேரும், அங்கேயே உட்காந்தபடியே தூங்கிட்டு இருந்தாங்களாம். உடனே வந்து எழுப்புறாங்களாம், முதல்வர் கூப்பிட்றாருன்னு. 2 பேரும் போனாங்களாம். வந்தவங்களை உபசரிச்சாராம் எம்ஜிஆர். எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க, என்ன உதவி வேணும்னு கேட்டாராம். பாகநேரி ராஜேந்திரன் சொன்னாராம், இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி ஒரு மகளுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை வச்சாராம். வச்ச உடனே அங்கே நடந்த விஷயத்தையும் சொன்னாராம். இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அங்கே போனார், போய் பார்த்த உடனே ஒரு உதவி கேட்டார், 500 தான் கொடுத்தாரு அந்த தலைவர், அதனால் ரொம்ப இதுவாகிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் புடிச்சிருப்பு தான் சிரிச்சிட்டு சொன்னாராம், தன்னுடைய உதவியாளர் கூப்பிட்டு ஏதோ சொன்னாராம் காதில். திரும்பி வந்தாங்களாம். அவர் வந்த உடனே 20,000 ரூபாயாம். அந்த 20,000 ரூபாய் என்ன பண்ணாராம், எம்ஜிஆர் அவர்கிட்ட கொடுத்தாராம். நல்லபடியாக உங்களுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி வைங்க, அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த கட்சியிலே இருங்க, நல்லபடியாக கல்யாணத்தை முடிக்கணும், இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்னு சொல்லி நல்லா கவனிங்க, நீங்கள் அந்த கட்சியிலே இருங்க, நீங்கள் உங்கள் மகள் கல்யாணத்தை நல்லபடியாக முடிங்க சொல்லி அவங்கள கொடுத்து வழி அனுப்பிச்சு வச்சாராம். அவர் பாருங்கள், அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாரு, மகள் கல்யாணத்தை நடத்துகிறாரு. ஆனால் திமுக விட்டு விலகிட்டார். ஆனால் அதிமுக கட்சியில் சேரவே இல்லை அவர். பாருங்கள், அதுதான் அந்த சுயமான ஒரு தொண்டை அப்படி தான் இருப்பார். எம்ஜிஆர் பாருங்கள், அதை கொடுக்குற போது கூட அவருடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே சொல்லாமல் வந்தால் கூட அது வந்து கொடுத்து அந்த இந்த பண்பு தான் நான் பெருசாக மதிக்கிறேன் எம்ஜிஆருடைய பண்பை.
யாருக்குமே வராது. அவர் பாருங்கள், சொல்லாம கூட இருந்திருக்கலாம், கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்கிறாரு தெரியுமா? இந்த கொடுத்த அந்த உண்மையான உதவிக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். நான் கட்சி பார்த்து கொடுக்கலையா, ஒரு இது பார்த்து கொடுக்கல, ஒரு மனிதனுடைய நிலையை பார்த்து நான் கொடுக்குறேன். அந்த உதவி தான் உதவி, மற்றதெல்லாம் உதவி கிடையாது. அதனால தான் இரவு அச்சத்தில் விற்பார் ஐயா, இறப்பன் இறப்பார எல்லாம், இறப்பன் இறப்பார எல்லாம் கரப்பின் கரப்பார் இரவின் மண் என்று. அதாவது நான் எல்லா பிச்சை எடுக்கிட்டெல்லாம் நான் பிச்சை எடுக்கிறேன். இறப்பன் இறப்பார எல்லாம், இந்த இந்த பிச்சை எடுக்கிறாங்க பாரு, அவங்ககிட்ட எல்லாம் நான் வந்து கெஞ்சி கேட்குறேன். இறப்பின் கரப்பார் இரவின் மண் இரவின் மின் என்றுன்றார். அதாவது ஒழிச்சு வைக்கிறான் பாரு, கஞ்சத்தனம் பண்ணுறான் பாரு, கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறான் பாரு, அவங்ககிட்ட மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. என்ன என்ன குரல் தெரியுமா அது? அந்த குரல் அற்புதமான குரல். இந்த பாருங்கள், எம்ஜிஆருடைய பண்பை ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக அது தெரியும் உங்களுக்கு. ஆனால் நான் வியந்திருக்கிறேன் படிக்கிற முதல்ல படிக்கிற போது. ஏன்னா ஒரு கொடுத்துட்டு உதவி கொடுத்துட்டு கூட நீ அந்த கட்சியிலே இரு அப்படின்னு சொன்னால், இந்த உதவியினுடைய தன்மையும் இந்த உதவியுடைய மதிப்பும் இந்த உதவியினுடைய ஒரு பெரும் கொடையுமே அது சொல்லாமல் போயிருந்தாருன்னா கீழே போயிட்டுருக்கும். அதுதான் திரு எம்ஜிஆர். இந்த மாதிரி அவருடைய அற்புதமான பண்புகளை, அற்புதமான அந்த குண நலன்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க, பேசுகிறவங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர். சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதவியாக தராங்க. அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடையனாக இருப்பேன். என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது, இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே காலத்தில் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க, உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா, கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை. அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம். உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க. அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்களுக்கு உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்.